அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கு அக்ஷய திருதியை. இன்றைக்கி போய் தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. தங்கம், வெள்ளி போன்றவைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிறவங்க போய் வாங்குவாங்க. வசதி இல்லாதவங்க வருத்தப்படுவாங்க. ஐயோ, இன்றைக்கி தங்கம் வாங்க முடியலையே, அப்படி வெள்ளி வாங்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க நண்பர்களே. உங்களுக்கு ஒரு அருமையான உபாயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை செஞ்சிங்கனாலே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி பரிபூர்ணமாக வந்து வாசம் பண்ணுவாங்க. மகாலட்சுமியோட அம்சம்தான் இந்த உப்பு. இந்த கல் உப்பு நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, இது மகாலட்சுமியோடைய அம்சம். இன்று வந்து வளர்பிறை. வளர்பிறையில் சந்திரன் வளர்ந்துட்டே இருப்பார்ல, சந்திரனுக்கு பிடித்தமான பச்சரிசி, துவரம் பருப்பு, நமக்கு நவதானியங்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவைகள் தான். அதே மாதிரி குங்குமம், பூ. இந்த பூக்கு இருக்கிற மகிமை வேறு எந்த பூக்கும் இல்லைங்க. இது வந்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ வச்சாலே பல தோஷங்கள் வந்து நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. விரலி மஞ்சள், இந்த மஞ்சளை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் வாங்க முடியாதவங்க பொடி மஞ்சளை வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஒரு சின்ன விநாயகர் வச்சுருக்கேன். விநாயகரை வழிபட்டாலே நமக்குடைய எல்லா பிரச்சனைகளும் தீந்துருங்க. செல்வ செழிப்போடு இருப்போம். நம்ம மகாலட்சுமியும் லக்ஷ்மி வழிபாடும் கணபதியோட வழிபாடும் மிக மிக சிறந்த வழிபாடு. அப்படி லக்ஷ்மி கணபதியாக இவர் வந்து நமக்கு அருள் செய்வார். ஒரு நாணயம், ஒரு 5 ரூபாய் நாணயம் யார்கிட்டையும் இல்லாமலே இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். ஒரு 5 ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க. வெற்றிலை பாக்கு, கண்டிப்பாக மங்கள பொருட்கள், இது எல்லாமே மங்கள பொருட்கள் தான். இந்த பொருட்களை வச்சு நீங்கள் வழிபட்டாலே போதும். லக்ஷ்மி குபேரனுடைய அருளும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். இன்று உங்களுக்கு முடிந்தால் பச்சை அரிசியில் பாயசம் பண்ணுங்கள். பாயசம் பண்ணி நிவேத்தியம் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லது. அது உங்களால் முடிந்தால் செய்யுங்க. முடியலன்னா இது மாதிரி மங்கள பொருட்களை வைத்து உங்களுடைய வழிபாடை முடிச்சுக்கோங்க. எல்லா செல்வமும் எல்லா நலமும் வளமும் எல்லோரும் பெற வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.